Hello guys, welcome to this channel. 12th standard and this video is for you. So 12th standard chemistry second volume la organic chemistry first chapter on unit 11 நம்மளோட second volume la hydroxy compounds and ethers. So already in the chapter first விஷயங்கள் எல்லாமே classification of alcohols பத்தி பார்த்துட்டோம் and IUPAC nomenclature பத்தி பார்த்துட்டோம் and in this video we'll discuss about the structure of alcohols பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா பார்க்க போறோம் and this is one of the important question. So இந்த question கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா அதோட ஸ்ட்ரக்சர் பத்தி எழுத போறோம். இதோட பாயிண்ட்ஸ் எப்படி எழுதலாம் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துறேன். And now we go into a video. கொஞ்சம் வீடியோஸ் லாங்காக இருக்கும் பிகாஸ் ஐ ஹாவ் டு டீச் யூ த பேசிக் டூ. ஸோ பேசிக்கோடு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் வெல் அண்ட் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் இன் திஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஐ வில் ஹெல்ப் யூ. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் OH குரூப், இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வாசிங்க. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் OH குரூப் விச் இஸ் அட்டாச் டு sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன். ஸோ ஆல்ரெடி sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஸோ sp3 hybridized கார்பனுக்கும் sp2 hybridized கார்பன். ஸோ sp3 hybridized கார்பனில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க 4 ஸ்டிக்மா பாண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்லாமே சிங்கிள் பாண்ட்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும் இந்த sp2 hybridized கார்பன்ஸ் எல்லாமே. அதாவது sp2 அப்படிங்கப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி டபுள் பாண்ட் இதோட இருக்கும், அந்த கார்பன் ஆட்டமோட OH குரூப் அட்டாச் ஆகிருக்கும். பட் ஹியர் நம்மளுக்கு இந்த மாதிரி சிங்கிள் பாண்டில் உள்ள அந்த OH ஆட்டம் வந்து அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா இது sp3 ஹைபிரிடைஸ்ட் இந்த கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. OH குரூப்பு இந்த ஸ்ட்ரக்சரை வந்து சொல்கிறாங்க. H2ஓவில் OH குரூப் எப்படி இருக்கும்? ஆமாம், H2லையும் OH குரூப் எங்கே இருக்குது அப்படின்னா HOH தான் அதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ அது இப்படி இருக்கும். இங்கே நம்ம கார்பன் ஆட்டம் கூட ஹைட்ராக்சில் குரூப் எப்போவுமே ஆக்சிஜனுக்கு அதிக எலக்ட்ரோநெகட்டிவ்னால இந்த மாதிரி வளைஞ்சிருக்கு. ஸோ அதையும் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இது ரெண்டும் ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு OH குரூப். அதோட ஸ்ட்ரக்சர் எதுக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வாட்டரில் எப்படி OHோட அட்டாச் ஆகிருக்கோ அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். ஏதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா V ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தலைகீழ பார்த்தோன்னா நம்மளுக்கு V தானே. ஸோ அப்போ V ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி alcohols in such alcohols one of the sp3 hybridized orbital of oxygen nearly overlap with linearly na straight first என்ன பண்றாங்க அப்படினா overlap நடக்குது with sp3 hybridized carbon. so sp3 hybridized carbon ஓட linear என்ன ஆகுது அப்படினா overlap ஆகுது. இதனால carbon oxygen bond வந்து sigma bond linearly overlap அப்படினா அது sigma bond அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு விதமா overlap ஆயிருந்துச்சு அப்படினா அது பை பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிக்மா பாண்ட் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்குது. அது எப்படி அப்படின்னா கார்பன் ஆட்டம் sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் வந்து எது கூட வந்து ஓவர்லேப் பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன் கூட என்ன ஆகுது sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் ஆஃப் ஆக்சிஜன் கூட என்ன பண்ணுது அப்படின்னா ஓவர்லேப் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க ஓவர்லேப் பண்ணுறாங்க. இப்போ டைரக்ட் ஓவர்லேப் நடந்துச்சு அப்படின்னா அது சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணும். இதனால் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில என்ன ஆகுது ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது another sp3 இன்னொன்று sp3 hybridized orbital linearly overlap with 1s orbital of hydrogen. அதாவது இதில் ஒரு sp3 hybridized orbital வந்து எது கூட ஓவர்லேப் லீனியராக ஆகிடுச்சு கார்பனோட. இன்னொன்று sp3 hybridized orbital வந்து யார் கூட இந்த ஹைட்ரஜன் கூட ஃபார்ம் ஆகி இதில் ஒரு சிக்மா பாண்ட் என்ன பண்ணுதுன்னா க்ரியேட் பண்ணுது. அப்போ இது எப்போவுமே உங்களுக்கு தெரியும் 1s அப்படிங்கிறது தான் 1s2 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா வாட்டரோடது அப்படின்னு தெரியும். ஸோ அதில் 1s ஆர்பிட்டால் கூட என்ன ஆகிடுது அப்படின்னா நம்மளுக்கு உருவாக்கிடுது. இது ஒரு பாண்டு. அதுக்கடுத்து ரிமைனிங் 2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் ஆஃப் ஆக்சிஜன் மிச்சம் இதில் ஒரு sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பனோடையும் இன்னொன்று sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் வந்து ஹைட்ரஜனோடையும் இது இருந்துச்சு. மிச்சம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா 2 sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால். எப்படி அப்படின்னா அதுதான் உங்களுக்கு புக்கில் இந்த மாதிரி கண்ணு மாதிரி பாக்கெட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி அப்படின்னா ஆக்சிஜன் ஆட்டம் இங்கே இருக்கும் இந்த மாதிரி.
ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாமே. ஸோ அதுதான் sp3 hybridized orbitals of oxygen are occupied by two lone pair of electrons. lone pair electrons அப்படின்னா இப்போ bond pair electron lone pair electron. ஸோ இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா lone pair bond pair. bond pair அப்படின்னா பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்காங்கல்ல, ஸோ இவங்களை தான் bond pair of electrons. இங்கே sp3 hybridized orbital வந்து இதோட ஓவர்லேப் லீனியராக ஓவர்லேப் ஆகிருக்கு அப்படின்னா உங்கள் bond pair. அதே மாதிரி இதுவும் bond pairல இன்வால்வ் ஆகிடுச்சு. மிச்சம் இருக்கும் தெரியுமா, நிறைய இருக்குது, நான் லோன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்சிஜனில் எக்கச்சக்கமான sp3 ஹைப்ரிடைஸ், எக்கச்சக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் வந்து எவ்வளோ இருக்குது, sp3 ஹைப்ரிடைஸ்டு 4 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. அதில் 2 இது ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஃபில்டு, மிச்சம் 2 வந்து ஹாஃப் ஃபில்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்னென்னா நான் கொடுக்க தயாராக இருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நான் கொடுக்குறேன், அந்த மாதிரி இருக்கிறாங்க. லோன் பேர் ஆஃப் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலயமா ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால இதுவும் நெகட்டிவ் சார்ஜ், இதுவும் நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டுமே எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ அந்த ரெண்டுமே என்னாகும், சேம் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், ஒன்று என்ன பண்ணிடும்னா தள்ளிடும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக தான் இந்த மாதிரி ஓவர்லேப் பண்ணி லீனியராக தான் இருந்திருக்காங்க. இவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா இருக்கனால நான் கொடுக்க நீ கொடுக்கன்னு இவங்க 2 பேரும் சண்டை போடுறனால இது இந்த மாதிரி வளைஞ்சிருச்சு. அதாவது 2 குண்டாக இருக்கிறவங்க ஒரு 2 சீட் இருக்குது, அந்த 2 சீட்லேயும் 2 குண்டானவங்க இருக்குமோ அவங்க ஒன்றுக்கு ஒன்று வண்டி ஆடும்போது எப்படி இடிச்சுக்கிட்டு தள்ளி போவாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் ஒன்று தள்ளிக்கிட்டு மடங்குறாங்க அப்படின்ட்டு இருக்குது. கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் ஆங்கிள் இன் மெத்தனால் பார்க்கும்போது அது என்னதாக மாறிடுது அப்படின்னா 108.9 டிகிரி அதோட பாண்ட் ஆங்கிளாக மாறிடுது. ஆனால் உண்மையை சொல்லலாம், அந்த மாதிரி வி ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது டெட்ராஹீட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரக்சர் பேரை. அதுக்கு என்ன பாண்ட் ஆங்கிள் தான் இருக்கணும் அப்படின்னா 109.5 டிகிரி இருக்கணும். பட் இங்கே என்ன ஆயிடுச்சு, இந்த லோன் பேர் ரிப்பல்ஷனால் அது குறைஞ்சி 108.9 டிகிரியாக மாறிடுச்சு. ஸோ இப்போ இன்டெப்த்தாக இந்த டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம். ஸோ கார்பன் ஆட்டம் பார்த்துக்கலாம். இதில் கார்பன் ஆட்டம் இருக்குது. கார்பன் ஆட்டம் அப்படிங்கப்போ அதுக்கு 6. அப்போ 1s2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு எழுத தெரியும்னு நினைக்கிறேன். 1s2 2s2 2p2. இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் இது போன வருஷம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது எப்பவும் ஃபர்ஸ்ட் எஸ் எலக்ட்ரான், அதுக்கடுத்து பி எலக்ட்ரானுக்கு 3 பாக்ஸ் போடுவோமா. ஸோ 3 பாக்ஸ் போட்டாச்சு. ஸோ அதுக்கடுத்து இது கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து என்ன போகும், நம்மளுக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ 1s2 அப்படிங்கப்போ அது கம்ப்ளீட்டாக ஃபில்ட் ஆகிருக்கு. இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது 2s2 இது. அதுக்கடுத்து 1s2 2s2 இப்போ 2p2குள்ளது நம்ம போட்டோம். ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும் பொழுது இந்த பாக்ஸ் 4 பாக்ஸாக மாறும். இந்த 4 பாக்ஸை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில் பண்ண போகிறோம். 1 2 3 4 4மே ஹாஃப் ஃபில்டு sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஆக்சிஜன் அப்படிங்கப்போ அதுக்கு எத்தனை அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்க்கலாமா. 8 அப்படிங்கப்போ அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 1s2 2s2 2p4. ஸோ 2p4 அப்படிங்கப்போ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட்டு, அதுக்கடுத்து எக்ஸைட்டட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் 2s2 போட்டாச்சா. அதுக்கடுத்து எப்போவுமே 1s2 வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டாக தான் இருக்கும். இங்கே 3 பாக்ஸ் 1 2 3 திரும்படி 4 அப்படின்ட்டு வந்திருக்கும். 4 வந்துருச்சா. இப்போ இது கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போடும்போது 4 பாக்ஸ் போடுவோமா. இந்த 4 பாக்ஸில் ஃபில் பண்ணலாமா. 1 2 3 4 5 6 இப்படி தான் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே கம்ப்ளீட்லி ஃபில்டாக sp3 2 இருக்குது, ஹாஃப் ஃபில்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த 2 ஹாஃப் ஃபில்டு இருக்காங்கல்ல, இந்த 2 ஹாஃப் ஃபில்டு வந்து இதோட 2 ஹாஃப் ஃபில்டோட என்ன ஆயிடுவாங்கன்னா பாண்டிங்கில் இன்வால்வ் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ அது கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகிரும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இந்த 2 கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்காங்கல்ல இவங்க ஆக்சிஜன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிறாங்க. ஸோ sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனாலே அது பெண்ட் வி ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டெட்ராஹீட்ரல் ஷேப் சொல்லுவாங்க. அதோட டிகிரி லோன் பேர் ரிப்பல்ஷனால தான் குறைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த கொஷின் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷினாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ டெட்ராஹீட்ரல் ஷேப் அப்படின்னா எப்படி பட்ட ஷேப் அப்படின்னா இந்த மாதிரி பாண்டிங்கில் இருக்கும். இதில் உள்ள ஆங்கிள் தான் இந்த 109.5 டிகிரி அப்படிங்கிறது. பட் இங்கே டெட்ராஹீட்ரல் ஷேப்பில் தான் இருந்திருக்கணும், ஆனால் அது இல்லை. அது காரணம் லோன் பேர் ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இதனால தான் இந்த டாபிக் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்குது. ஸோ
ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த மெத்தனாலை நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். 2 பல்காக இருக்கிறவங்க இடிச்சிட்டு இருந்தால் விலகிடுவாங்க. அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒருத்தவங்க கை கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது ஓவர்லேப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் கார்பனும் ஆக்சிஜனும் ஒரு ஃபார்ம் பண்ணுது, அதே மாதிரி ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் ஒன்று ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து டைரக்ட் ஓவர்லேப் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ 4 கார்பன், இப்போது நம்ம அந்த ஸ்ட்ரக்சரே எடுத்துக்கலாமே. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன் அப்படிங்கிறப்போ அது கூட 4 சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இதை நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், மெத்தனால் அப்படின்னா CH3 அது கூட OH வந்து என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம், அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹியர் இட் இஸ் OH அப்படிங்கிறது. இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். கரெக்டாக இது ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா இது எப்போவுமே ஒவ்வொன்று சிக்மா பாண்ட் 1s எலக்ட்ரான் கூட என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த கார்பன் ஆட்டம் தன்னுடைய மிச்ச ஆர்பிட்டால்ஸோட என்ன இருக்கும் இதாகி நம்மளுக்கு 4 சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கா. ஸோ இது sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனால் மட்டுமே தான் முடியும். ஸோ இவ்வளோ தான் இந்த டாபிக். அண்ட் இன்னும் இதை நான் புக்கில் உள்ள மாதிரி நான் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பட் இன்னும் வீடியோஸில் நான் இந்த வீடியோட கண்டினியூஷனில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கொஷின் எப்படி இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது எப்படி படிக்கணும்னு சொல்லலாம். வாங்க இப்போ இந்த இதில் நான் கொடுத்துருக்கிறது மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சரும் H2ல் OH இருக்கிற ஸ்ட்ரக்சரும், அதாவது sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன் இன் மெத்தனாலும் H2O இன் ஹைட்ரஜன், அதாவது H2Oல இருக்கிற OH குரூப்பும் அதோட 2 ஸ்ட்ரக்சரும் சிமிலர் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் V ஷேப் அப்படிங்கிறது கண்டிப்பாக நோட் பண்ணணும். ரெண்டாவது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் ஆக்சிஜனோட sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டாலும் சரி கார்பனோட sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் ரெண்டும் லீனியராக ஓவர்லேப் ஆகும்போது சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதனால் சிக்மா போட்டிருக்கேன். மூணாவது நம்ம எதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட். ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில உள்ள பாண்ட் ஃபார்மேஷன் sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன் ஆக்சிஜனுடைய sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் நமக்கு தெரியும் 1s ஆர்பிட்டால் தான் இருக்கும். அது 1s ஆர்பிட்டாலோட இருக்குது அப்படின்னா கம்பைன் ஆகி சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதே மாதிரி ரிமைனிங் 2 sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் பற்றி நெக்ஸ்ட் பாயிண்ட் 4வது சொல்கிறோம். அவங்க லோன் பேராக இருக்காங்க. முக்கியமான ஒரு வார்த்தை LP விச் மீன்ஸ் LPனா லோன் பேர் ஆஃப் லோன் பேர் ரிப்பல்ஷனால இந்த இது வந்து 2 மார்க்கில் கூட ரீசனிங்காக கேட்கலாம். ஏன் வந்து ஆல்கோஹாலோட இருக்கிற மெத்தனாலில் ஆங்கிள் பாண்ட் ஆங்கிள் ரெடியூஸ் ஆகிருக்கு, டெட்ராகிடன் ஷேப் 109.5 டிகிரி தானே, ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டியூ டு லோன் பேர் ரிப்பல்ஷன் கார்பன் ஆக்சிஜன் பாண்டு மெத்தனாலில் இருக்கிறது ரெடியூஸ் ஆகிருக்கு. எதனால அப்படின்னா டியூ டு லோன் பேர் ரிப்பல்ஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பாண்ட் ஆங்கிள் படித்து வச்சுக்கோம். ஸோ இவ்வளோ ஈஸியாக அந்த கொஷின் படிக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி இதெல்லாம் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, 2 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதை வந்து 3 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ படிச்சிருங்க, கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டேக் இட் as a screenshot. It may be useful for us.